சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எள்ளு சிக்கன் ஃப்ரை. இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். எள்ளு சிக்கன் ஃப்ரை செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கன் 250 கிராம், வெள்ளை எள் 1 டேபிள் ஸ்பூன், வினிகர் 1 டீஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 1 டீஸ்பூன், மைதா அரை கப், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 1 டீஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், பூண்டு 10 பல், பச்சை மிளகாய் 2, சாட் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், வெங்காயம் 1, எலுமிச்சை சாறு தேவையான அளவு, கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தழை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. எள்ளு சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேரினேஷன் பண்ணணும். அதுக்கு முதல்ல நம்ம கிட்ட இருக்க வெள்ளை எள்ளை நம்ம நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெள்ளை எள்ளை நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ சிக்கனுக்கு இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேரினேட் பண்ணுறதுக்கு ஆட் பண்ணுறோம் ஒரு பவுலில். அடுத்ததாக இதில் மசாலாஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிடலாம். சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறோம். கரம் மசாலா ஆட் பண்ணலாம், ஒரு அரை டீஸ்பூன் போல். இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறோம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, மைதா ஒரு அரை கப் அளவுக்கு ஆட் பண்ணுறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், இந்த மசாலாவை ஃபஸ்ட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த எள்ளு வந்து சேரும்போது வந்து பார்த்திங்கன்னா இது அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஃப்ளேவர் இருக்கும் நமக்கு. இதுலேயே லெமன் ஜூஸும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க போன்லெஸ் சிக்கன் ஆட் பண்ணுறோம். இப்போ இதில் லைட்டாக தண்ணி தெளித்து இப்போ மசாலா பார்த்திங்கன்னா எல்லா சிக்கன்லேயும் நமக்கு நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போ எண்ணெயும் ஒரு பக்கம் நமக்கு நல்லா காஞ்சிருக்கு. இப்போ இதை நம்ம போட்டுடலாம் ஒன்று ஒன்றா. சிக்கன் எப்படி நல்லா ஒன்று ஒன்றா பிரித்து ஆட் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிட்ஸ் எல்லாமே வந்து எள்ளு சாப்பிட மாட்டாங்க. எள்ளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கால்சியம் இருக்குது. அது போன்ஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லது. இந்த ப்ரிப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவில் ரொம்ப வந்து ஒரு ஃபேமஸான ஒரு மெத்தட் தான் இது. ஸோ இது வந்து நம்ம யூஸ்வலாக வந்து நம்ம பண்ணுறது கிடையாதுங்க. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எள்ளோடைய நமக்கு நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்கும். இந்த டேஸ்ட்டுமே நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ சிக்கன் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சிடுச்சு. இது நம்ம எடுத்துடலாம்.
இந்த மசாலாலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டிருக்கோம். கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக கார்ன்ஃப்ளவர் நம்ம வந்து எல்லாமே சேர்த்து தான் நம்ம போட்டிருக்கோம், இஞ்சி பூண்டுலேருந்து எல்லாமே. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சாஸ் பண்ணி அதில் ஆட் பண்ண போகிறோம். அது ஆட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி தரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிக்கனை பொரிச்சு வச்சாச்சு. அடுத்ததாக நம்ம வந்து வேறு ஒரு பேன் வச்சு அதில் இருக்க நம்ம வந்து பொரிச்ச எண்ணெயிலேருந்து கொஞ்சம் எடுத்து சேர்த்துருக்கோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் நமக்கு நல்லா இருக்கும் அதே எண்ணெயை சேர்க்கும் போது. இந்த பேனில் பொடியாக நறுக்கியிருக்க பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஹாட்டாக தான் இருக்குது. ஸோ இது வந்து அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்கியிருக்க பூண்டு, இது கூடவே வந்து பச்சை மிளகா. இது வந்து கம்ப்ளீட் சைனீஸ் ஸ்டைலும் கிடையாது, இது வந்து கம்ப்ளீட் ஆந்திரா ஸ்டைலும் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு இண்டோ தான் இதுவும் நம்ம வந்து ஒரு ஃபியூஷன் மாதிரி தான் இது. ஸோ அதனால் இதுலேயும் நம்ம வந்து கருவேப்பிலையெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்மக்கிட்ட இருக்க டொமேட்டோ சாஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் கொஞ்சம் சோயா சாஸ் ஆட் பண்ணுறோம், 1 டீஸ்பூன் அளவுக்கு. அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சிருக்க சிக்கன் இங்கே ஆட் பண்ணுறோம். இந்த மசாலாவில் நல்லா நமக்கு வந்து கோட் ஆகணும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம், இது வந்து ஃப்ரை பண்ணாமல் ஜஸ்ட்டு வந்து நமக்கு மேலே போட்டு இந்த கொஞ்சம் அந்த க்ரன்ச்சினஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழை, இதில் கொஞ்சம் வந்து சாட் மசாலா. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு டாஸ் கொடுத்துட்டு, ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இருக்க எள்ளை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இது வந்து எள்ளு சிக்கனுங்கிறதுனால நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இதில் ஃபைனலாகவும் இது மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் எள்ளு போடும்போது நமக்கு அங்கங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட எள்ளு சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம பண்ணிட்டு இருந்த எள்ளு சிக்கன் ஃப்ரை பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆச்சுங்க. இதை வந்து நீங்கள் ஸ்டார்டராக சர்வ் பண்ணீங்க அப்படின்னா அவ்வளோ எம்மையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.